ஸோ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற லெசனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்க போறோம் நம்ம. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் அந்த எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ மெயில் மெர்ஜோடைய கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே லெசன்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு பிரீஃப் சம்மரி தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், ரிவிஷன் கொடுத்துட்றேன். மெயில் மெர்ஜ்னா ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க நார்மலா எம்எஸ் வேர்டு யூஸ் பண்றீங்களா இல்லையா? அந்த எம்எஸ் வேர்டுக்குள்ளதான் மெயில் மெர்ஜுங்கிற கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? மெயில் மெர்ஜ்னா நீங்க அங்கங்க நீங்க தேட வேணாம். எம்எஸ் வேர்ட்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைலுங்கிற டேப் தெரியுதா இல்லையா? தெரியுதா இல்லையா? ஃபைல் எங்க இருக்கு? டாப் லெஃப்ட்ல இருக்கா? ஸோ உங்களுக்கு அந்த டாப் சேவ் லெஃப்ட் பட்டனுக்கு கீழ இருக்கு சார். ஃபைல் ஹோம் டேபுக்கு பக்கத்துல. ஃபைலு, ஹோம், இன்சர்ட், பேஜ், லேஅவுட், ரெஃபரன்சஸ், மெயிலிங்ஸ் இருக்கா இல்லையா? இந்த மெயிலிங்ஸ்ல போகணும். இந்த மெயிலிங்ஸ்ல தான் நமக்கு தேவையான எல்லா கான்செப்டுமே இருக்கு. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கங்க. மேல வந்து நிறைய டேப் இருக்கு. சரிங்களா? இந்த ஹோமு, இன்சர்ட் இந்த டேபை கிளிக் பண்ணா உங்களுக்கு நிறைய டூல்ஸ் கிடைக்கும். இந்த ஹோம் டேப்ல உங்களுக்கு ஃபாண்ட், பேராகிராஃப் நிறைய டூல்ஸ் கிடைக்கும். இன்சர்ட்லையும் பார்த்தீங்கன்னா பிக்சரு, வீடியோ எல்லா டூல்ஸும் கிடைக்கும். பேஜ் லேஅவுட்னா அந்த மாதிரி மார்ஜின் எல்லாமே டூல்ஸ் கிடைக்கும். ரெஃபரன்ஸ்னா அது ஒரு ரிசர்ச் பண்ற மாதிரி டூல்ஸ் கிடைக்கும். மெயிலிங்ஸ்னா உங்களுக்கு அப்பதான் வந்து மெயில் மர்ஜுங்கிற கான்செப்டே ஓப்பன் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்னடா எம்எஸ் வேர்டுங்கிறாங்களே, எம்எஸ் வேர்டு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தேடக்கூடாது. மெயிலிங்ஸ்ல போயிடணும். ஓகேவா? மெயிலிங்ல போன உடனே ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் இருக்கா இல்லையா? இதைத்தான் நீங்க கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ண உடனே இதுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மெர்ஜ் விசார்ட் இருக்கு. இதுல மொத்தம் 6 ஸ்டெப் இருக்கு. இதையே நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்போ லெட்டர்ஸ், இப்போ வந்து லெட்டர் அனுப்பலாம், இமெயில் மெசேஜ் அனுப்பலாம், என்வலோப். இப்போ நீங்க வந்து ஒரு கடிதம் அனுப்புறதா இருந்தா அந்த என்வலோப், அந்த கவர்ல வந்து அட்ரஸ் போடுறீங்களா இல்லையா? அதான் என்வலோப். லேபிள், ஸ்டிக்கர் மாதிரி வச்சு ஒட்டலாம். டைரக்டரின்னு சொன்னா ஒருத்தவங்களுடைய டீட்டெயில்ஸ், ஒருத்தவங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ்லாம் நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம் நம்ம. ஓகேவா? அது நார்மல் வேர்ட் டாக்குமெண்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று என்ன பண்ணலாம், நீங்க செலக்ட் பண்ணா ஒரு விசார்ட் ஓப்பன் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் விசார்ட் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா பாருங்க, ரைட் சைடுல உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மெர்ஜ் விசார்டுன்னு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மொத்தம் 6 ஸ்டெப் இருக்குமா? சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? செலக்ட் டாக்குமெண்ட் டைப். ஓகேவா? அதாவது இதுலயே செலக்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். லெட்டர் செலக்ட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி லெட்டர் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? மெயில் மெர்ஜ் மோஸ்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்க? அதாவது 10,000 பேர் லெட்டர் அனுப்பணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு 10,000 பேர் உங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இல்ல ஒரு 10,000 பேர் உங்க பிசினஸ்ல கஸ்டமரா இருக்காங்க. அந்த 10,000 பேருக்கும் அவங்க பேரு, ஃபோன் நம்பரு, அட்ரஸ் நம்ம டைப் பண்ணிட்டு இருக்க முடியுமா? டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா மெயில் மெர்ஜ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த 10,000 பேருடைய நேமு, அட்ரஸ் எல்லாம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ல வைக்கணும். அது எக்ஸல் சீட்டா வைக்கணும். ஓகேவா? எக்ஸல் சீட்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸல் சீட்னா கட்ட கட்டமா போட்டிருப்பாங்க, அது எக்ஸல் சீட். எக்ஸல் சீட்ல அவங்க பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் போட்டு வச்சுக்கணும் நம்ம. அது ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேரு டேட்டா சோர்ஸ். ஓகேவா? டேட்டா சோர்ஸ்னா என்ன? அவங்க பேரு, அட்ரஸ், அந்த விவரம் ஃபுல்லா அதுல இருக்கும். ஓகேவா? ஒவ்வொன்றா இங்க டைப் பண்ண தேவையில்ல. இப்போ டியர்னு போட்டிருக்கேன்னா டியர்னா அவங்க பேரை வந்து இங்க வந்துடும். எந்த கோர்ஸ்ல போட்டிருக்காங்க அது இங்க வந்துடும். அவங்க ஐடி என்ன ஃபுல்லா இங்க வந்துடும். இது நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க 1,00,000 பேருக்கு நீங்க போடுறதா இருந்தாலும் அந்த 1,00,000 பேருடைய டேட்டா வந்து டேட்டா சோர்ஸ்ங்கிற ஃபைல் இருக்கும். ஓகேவா? ஸோ டேட்டா சோர்ஸ்ங்கிற ஃபைல் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சீட்டா இருக்கும். ஓகேவா? சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலயே நம்ம டேபிளா கிரியேட் பண்ணிக்கலாம். எம்எஸ் வேர்ட்லயே டேபிளாவும் கிரியேட் பண்ணிக்கலாம். எம்எஸ் வேர்ட்ல வந்து டேபிளா கிரியேட் பண்ணும்போது டாட் எம்எஸ்டிபி அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் அந்த இது இருக்கும். ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா டாட் எம்எஸ்டிபின்னு இருக்கும். ஆனால் நீ எக்ஸல் சீட்லேயே நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? மோஸ்ட்லி லெட்டர் அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மெயில் மர்ச்ச. ஓகேவா? இப்போ லெட்டர் வந்து எத்தனை பேருக்கு அனுப்பலாம்? இமெயில் அனுப்பணும், அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. என்வலோப்பு, அதாவது இந்த லெட்டருடைய அட்ரஸ் கவர் வந்து என்வலோப்பு, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லேபிள், ஸ்டிக்கர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்டரி, நிறைய ரெக்கார்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ் த கரண்ட் டாக்குமெண்ட்டா, இல்லை ஆல்ரெடி டெம்ப்ளேட் இருக்கும்.
ஸ்டார்ட் ஃப்ரம் டெம்ப்ளேட்னா இங்க ஒரு செலக்ட் டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்டார்ட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் அதையும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸிஸ்ட் டாக்குமெண்ட் வேற ஏதாவது டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிருக்க டாக்குமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நெக்ஸ்ட். இது வந்து நம்ம டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு. தேர்ட் என்ன? லிஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? யூஸ் ஆன் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட், அதாவது எந்த லிஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணணும் அதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஏதாவது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட்ஸ்ல போய் இப்ப பாருங்க. ஓகே, இதை வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம நம்ம ஏதாவது ஒரு ஃபைல் நம்ம வச்சுக்கணும். நம்ம இதை வச்சுக்கிட்டா தான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஏதாவது ஒரு டேட்டா சோர்ஸ், இந்த டேட்டா சோர்ஸ் இருந்தால் தான் நமக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் டேட்டா சோர்ஸ். ஓகேவா? இப்போ இதுல வந்து உங்களுக்கு 4 பேர் தான் இருக்கு. சரிங்களா? ஆனா நீங்க எத்தனை பேர்னா பிடிச்சிக்கலாம், 40,000 பேர் கூட போட்டு வச்சுக்கலாம். அப்போ வந்து இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாமா? இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க இதுல போய் தான் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதான் இந்த ரைட் சைட்ல தெரியுதுல, இந்த விசால போய் செலக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் இதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓப்பன் கொடுத்தா அதை விழுந்துரும். இது வந்து சீட் 1ன்னு இருக்கும். ஓகேவா? அதை நீங்க ஓகே கொடுத்துருணும். விழுந்துரும். நம்ம இதுலயே நம்ம பேரை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த பேர் மட்டும் வேணும், இந்த பேர் வேணும்னா அதை பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தா உட்காந்துரும். அடுத்து என்ன? ரைட் லெட்டர். ஆல்ரெடி நம்ம அதுல அட்ரஸ் பிளாக் இருக்கு. ஓகேவா? அட்ரஸ் பிளாக் இருக்கு, கிரீட்டிங் லைன் இருக்கு. அட்ரஸ் பிளாக்னா அந்த அட்ரஸ் அங்கே போய் உட்காந்துரும். கிரீட்டிங் லைன்னா இப்ப மிஸ்டரா, மிஸ்ஸஸா, அவங்க ஆனா பெண்ணா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம் நம்ம. ஓகேவா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ப்ரிவியூ லெட்டர்ஸ், இந்த மாதிரி ப்ரிவியூ பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ 4 பேர் பாருங்க. ஐஷா கான் பேர் வந்துருச்சா இல்லையா? ராகுல் சர்மா, பாத்திமா பானு, இம்ரான் ஷேக். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு, எம்எஸ் வேர்ட் என்ன பண்ண டேட்டா சோர்ஸ்ல இருந்து எடுத்து போகுது. இப்போ நம்ம எந்த டாக்குமெண்ட்ல நம்மளுடைய பேசிக் டெம்ப்ளேட் இருக்கோ அதுதான் மெயின் டாக்குமெண்ட். இப்போ இதுதான் மெயின் டாக்குமெண்ட். ஓகேவா? இந்த மெயின் டாக்குமெண்ட்ல டேட்டா சோர்ஸ்ல உள்ள அந்த பேரு, ஐடி எல்லாம் உட்காந்துருது. இந்த கோர்ஸ் பாரு டேட்டா என்ட்ரி ஆபரேஷன் வந்துதா இல்லையா? இதெல்லாம் உட்காருது. ஓகேவா? உட்காருது. இது வந்து ஒரு மெத்தடு. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு நான் வந்து இன்னொரு மெத்தடையும் நான் சொல்லி காமிக்கிறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு எல்லாமே புரியணும். உங்களுக்கு ஸ்டார்ட் மெயில் பட்ஜெட் கொடுக்குறேன், லெட்டர்ஸ்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? அடுத்து செலக்ட் ரெசிபியன்ஸ் நான் இது இப்படியும் கொடுக்கலாம். ஸ்டார்ட் மெயில் மேட்ச் லெட்டர்ஸ் கொடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த விசாருக்கு போக தேவையில்ல. விசாருக்கு போறதா இருந்தால் போய்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் விசாருக்கு போய்க்கலாம். ஏன்னா இதை என்ன பண்ண லெட்டர்ஸ் கொடுத்துட்டேன். நீங்க மற்றதை விட செலக்ட் பண்ணிக்கலாம். இமெயில் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ரெசிபியன்ஸ். அடுத்து என்ன பண்ணணும்? இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி டைப் நியூ லிஸ்ட்னா நீங்களா ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் டாட் எம்எஸ்டிபிங்கிற ஃபைலா சேவ் ஆகும். வேர்ட்லயே ஒரு டேபிள் இருக்கு. இது உங்களுக்கு தேவையில்லை. சரிங்களா? ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் இருக்கா இல்லையா? இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணி டவுன்லோட்ஸ்ல போய் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ண பிறகு இன்சர்ட் மெயில் மெர்ஜ். இப்போ இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து நான் என்ன பண்றேன்? டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ண பிறகு இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, இப்போ இங்க எதுவும் ஒண்ணுமே இல்லை. நான் வந்து உங்க புரிதலுக்காக இங்க டேட்னு போட்டிருக்கேன். இங்க ஒண்ணுமே இல்லைன்னு வைங்களேன். இப்போ இன்சர்ட் மெயில் மெர்ஜ் ஃபீல்ட்ல இங்கே டேட் வரணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணா வந்துருச்சா இல்லையா? அதே மாதிரி நேம், இங்க நேம் வரணும். ஸோ இது நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டு நேம் வரணும் அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்று எங்கெங்க வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து கோர்ஸ் வரணும், இங்க ஐடி வரணும், அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? ப்ரிவியூ பார்த்துருவோம். இதுதான் ப்ரிவியூ ரிசல்ட்ஸ். இது வந்து இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டேட்டா, செகண்ட் டேட்டா, தேர்ட் டேட்டா, ஃபோர்த் டேட்டா. இங்கே என்ன பண்ணிக்கலாம்? இப்போ ஒரு 10,000 டேட்டா இருக்கு.
அந்த ஒவ்வொருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோமா இல்லையா? 2ன்னு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த 2ஆம் நம்பர் உள்ள பேர் வந்துடும். பண்ணிட்டு கடைசியா ஃபினிஷிங் மெர்ஜ் இருக்கா இல்லையா? ஃபினிஷிங் மெர்ஜ்ல மூணுமே லாஸ்ட் ஸ்டெப் தான். எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா அந்த டாக்குமெண்டா ஃபுல்லா வந்துடும். பிரிண்ட் டாக்குமெண்ட்னா இங்க பாருங்க பிரிண்ட் ஆயிரும். ஆள்னு போட்டா உங்களுக்கு பிரிண்ட் இருந்தா பிரிண்ட் ஆயிரும் எல்லாமே. ஆனா நீங்க பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிவியூ பார்த்துக்கணும். எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இமெயில் என்ன பண்ணலாம், அனுப்பலாம். இமெயில் அனுப்புறதுக்கு இன்டர்நெட் வேணும், சரிங்களா? அப்படி அனுப்ப முடியாது. இப்போ எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்தா இன்னொரு டாக்குமெண்ட், நம்ம 2 டாக்குமெண்ட் பார்த்தோம் நம்ம. இது வந்து மெயின் டாக்குமெண்ட், இதுதான் பேசிக் டெம்ப்ளேட். ஓகேவா? இதுதான் ஃபார்மெட். இந்த ஃபார்மெட்ல அந்த டேட்டா சோர்ஸ்ல உள்ள டேட்டாவை நம்ம உட்கார வைக்கிறோம். டேட்டா சோர்ஸ் இன்னொரு டாக்குமெண்ட், மெயின் டாக்குமெண்ட் இது ஒரு டாக்குமெண்ட். இப்ப நம்ம மெர்ஜ் பண்றோமா இல்லையா? இந்த மெயின் டாக்குமெண்ட் டேட்டா சோர்ஸையும் அந்த 3வது டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும். அதுதான் மெர்ஜ்டு டாக்குமெண்ட். இப்ப நான் கிரியேட் பண்றேன் பாருங்க, எடிட் இன்ஜின் டாக்குமெண்ட் கொடுக்குறேன். ஆள்னு கொடுத்துட்டேன். வந்துருச்சா இல்லையா? ஆயிஷா கான், ராகுல் சர்மா, பாருங்க சிட்டியுமா இருக்கு, ஷிரூர், பூனே. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான தகவலை நீங்க வேரி வேரி பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி கொடுக்க தேவையில்லை. சோலாப்பூர், ஐடி ஐடி வேரி ஆகுது பாருங்க. பாருங்க ஐடி வேரி ஆகுது, ஊர் லாத்தூர், பேர் வேரி ஆகுது, டேட் வேரி ஆகுது. இது இங்க 9 இருக்கு, இங்கே 10 இருக்கு. அப்படிதான் வந்து நான் எக்ஸல் சீட்லயே நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து அஹ், இப்போ வந்து ஒரு மார்க்ஸ் கார்டு அனுப்புறீங்க. மார்க்ஸ் கார்டு என்ன பண்றீங்க, பிரிண்ட் பண்ணி பேரண்ட்ஸ்க்கு அனுப்பணும். ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் டைப் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஆக்சுவலா இப்பயே என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு மேபி தெரியாம இருந்திருக்கலாம். இப்போ உங்க ஸ்கூல்ல வந்து மார்க்ஸ் கார்டு வந்து பிரிண்ட் பண்ணி கரெக்டா கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் பண்ணி வருதா இல்லையா? அது இப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, நம்ம டைப் பண்ணி நமக்காக கஷ்டப்பட்டு போறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது யாராலையும். அவ்வளோ பேருக்கும் வந்து ஒரு ஆளை ஒரு 100 பேரை வச்சுலாம் நம்ம வேலை வாங்க முடியாது. அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம், நீங்க எல்லா பேரும் டைப் பண்ணுப்பா, எல்லா மார்க்கையும் போடு. இங்க வந்து இங்கிலீஷ் மார்க்கை போடு. இப்போ டேபிள் போட்டுடலாம். இங்க மேக்ஸ் மார்க், அங்க சயின்ஸ் மார்க். அப்படி போட்டா அந்த 10,000 பேருக்கும் 50,000 சப்ஜெக்ட் இருக்கும். ஒரு பையனுக்கு 5 சப்ஜெக்ட்னா அந்த 50,000 மார்க்கும் அந்த தனியா வந்துடும். இதுதான் மெயில் மெர்ஜ். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. இது மொத்தம் 3 டாக்குமெண்ட். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துருக்க டாக்குமெண்ட் வந்து மெர்ஜ்டு டாக்குமெண்ட். நல்லா புரிஞ்சுக்காங்க. இது ஒரு டாக்குமெண்ட், இது ஒரு டாக்குமெண்ட். இது மெயின் டாக்குமெண்ட், இது மெர்ஜ்டு டாக்குமெண்ட். 3வது டேட்டா சோர்ஸ். ஓகேவா? மொத்தம் 3 டாக்குமெண்ட் இருக்கு. இதுதான் மெயில் மெர்ஜ். ஸோ மெயில் மெர்ஜ் பத்தி உங்களுக்கு இது இது போதும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேளுங்க. கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறவங்க யூஸ் பண்ணி பாருங்க. இப்ப ககுத்துருமா விளையாடலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஓகேம்மா. சார் கோடு. கோடு தான் தெரியுது உங்களுக்கு? ஸ்கிரீன் தெரியல உங்களுக்கு? ஓகே ஓகே. தேங்க்ஸ் தேங்க்ஸ். சரி. மெயில் மெர்ஜ் இன் எம்எஸ் வேர்ட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார். எதுக்கு மெயின் யூஸ் பண்றோம்? பிரசன்டேஷன் கிரியேட் பண்ணவா, இல்ல பர்சனலைஸ் லெட்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நிறைய பேருக்கு லெட்டர் அனுப்புறதுக்கா, ஃபார்மேட்டிங் பேராகிராஃப், பேராகிராஃப் ஃபார்மேட் பண்றதுக்கா, இல்ல இமேஜ் எடிட் பண்றதுக்கா, எதுக்கு யூஸ் பண்றோம்? குட். நிறைய பேர் நல்லா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்னு பார்ப்போம். குட், மிஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் வரணும். எது வந்து மெயில் மெர்ஜில் ஒரு டாக்குமெண்ட் கிடையாது? மெயின் டாக்குமெண்ட், டேட்டா சோர்ஸ், மெர்ஜ் டாக்குமெண்ட், ஒர்க் ஷீட் டாக்குமெண்ட். எந்த டாக்குமெண்ட் வந்து மெயில் மெர்ஜோட டாக்குமெண்ட் கிடையாது? பரவாயில்ல, நல்லா சூப்பரா சொல்லிட்டீங்களே 5 பேருமே.
ஓ, ஸ்ரீன் ஃபாத்திமா, குட். மெயின் டாக்குமெண்ட் இன் மெயில் மெர்ஜ் கண்டைன்ஸ். அதாவது மெயின் டாக்குமெண்ட் என்ன இருக்கும்? அட்ரஸ் மட்டும் இருக்குமா? காமன் டெக்ஸ்ட் லேஅவுட், பொதுவான டெக்ஸ்ட் இருக்குமா? டேட்டா ரெக்கார்ட்ஸ், அந்த எல்லாருடைய ரெக்கார்டு இருக்குமா? டேபிள் இருக்குமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, இதுல ஏன் உங்களுக்கு டவுட் வந்துச்சு? மெயில் மெர்ஜ்ல மொத்தம் 3 டாக்குமெண்ட் இருக்கு. அந்த 3 டாக்குமெண்ட்ல மெயின் டாக்குமெண்ட் என்ன இருக்கும்? பொதுவா எல்லாத்துக்கும் அப்புறம் அந்த ஃபார்மேட் இருக்கும். அதுல பொதுவான டெக்ஸ்ட் இருக்கும், பொதுவான லேஅவுட் இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஷெரீன் ஃபாத்திமா, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். டேட்டா சோர்ஸ்ல என்ன இருக்கும் மெயில் மெர்ஜ்ல? லெட்டருடைய கண்டென்ட் இருக்குமா? நேம் அட்ரஸ் இருக்குமா? கிராஃபிக் அண்ட் இமேஜஸ் இருக்குமா? பேஜோட லேஅவுட் இருக்குமா? சாரி, இதுல கொஞ்சம் செகண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன் டைமிங் கூட. டைமிங் கொஞ்சம் இன்க்ரீஸ். ஸோ 2 பேர்கிட்ட ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பரவாயில்லையே, 3 பேர்கிட்ட ஆன்சர் பண்ணிட்டீங்க. டேட்டா சோர்ஸ்னா என்ன? அதாவது ஒவ்வொருத்தருடைய பேர் இருக்கும், அட்ரஸ் இருக்கும். அந்த டேட்டா சோர்ஸ் தான் எம்எஸ் என்ன பண்ணும்? எடுத்து அந்த டேட்டாவெல்லாம் உள்ள தூக்கி போடும். ஓகேவா? மெயின் டாக்குமெண்ட்னா அந்த லெட்டருடைய ஃபார்மேட். ஸோ முஸ்ஃபிரா ஹாஸ் த ஹையஸ்ட் ஆன்சர் ஸ்ட்ரீக் ஆஃப் 4. நீங்க 4 தடவை கண்டினியூஸா கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க அர்த்தம். 5வது கொஸ்டின். மெர்ஜ் டாக்குமெண்ட் எப்போ கிரியேட் ஆகும்? யூ ஸ்டார்ட் ஏ நியூ வேர்டு ஃபைல். ஒரு வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட், அது கிரியேட் ஆயிருமா? யூ மெர்ஜ் மெயின் டாக்குமெண்ட் வித் டேட்டா சோர்ஸ். மெயின் டாக்குமெண்ட்டை டேட்டா சோர்ஸோட மெர்ஜ் பண்ணும்போது நடக்குமா? இல்ல லெட்டரை பிரிண்ட் பண்ணும்போது நடக்குமா? இல்ல டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணும்போது நடக்குமா? எப்ப மெர்ஜ் டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும்? யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க பாப்போம். 4 பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. குட். 2 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம் இருக்கு. மெயின் டாக்குமெண்ட்னா என்ன? டேட்டா சோர்ஸ்னா என்ன? மெர்ஜ் டாக்குமெண்ட்னா என்ன? மெயின் டாக்குமெண்ட்னா அந்த லெட்டருடைய கண்டென்ட். புரியுதா உங்களுக்கு? டேட்டா சோர்ஸ்னா நேம் அண்ட் அட்ரஸ். மெர்ஜ் டாக்குமெண்ட்னா மெயின் டாக்குமெண்ட்டையும் டேட்டா சோர்ஸையும் மெர்ஜ் பண்ணா எத்தனை 1000 லிட்டர்ஸ் உருவாகுமோ அதுதான் மெர்ஜ் டாக்குமெண்ட். புரியுதா இல்லையா? புரியலன்னா திருப்பி சொல்றேன். புரியுது சார். ஓகே, குட். ஸோ முஸ்ஃபிரா வழக்கம் போல கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. மற்றவங்க நல்லா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. குட். மெயில் மெர்ஜ் விசார்ட் இன் எம்எஸ் வேர்ட் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? கிரியேட் சார்ட் கிரியேட் பண்ணவா? டேபிளை ஃபார்வர்ட் பண்ணவா? கைடு ஸ்டெப் பை ஸ்டெப் இன் கிரியேட்டிங் மெயில் மெர்ஜ் டாக்குமெண்ட்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பா மெயில் மெர்ஜ் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு கைட் பண்றதா? இல்ல ஏதாவது இன்சர்ட் பண்றதுக்கா? எதற்காக மெயில் மெர்ஜ்னு ஒரு விசார்ட் இருக்கு? ஒரு ரைட் சைடில் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ரைட் சைடில் உங்களுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் அப்படி வந்துடும். இந்த பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 பேருமே தெளிவா ஆன்சர் பண்ணிட்டீங்க. குட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எது? மெயில் மெர்ஜ் விசார்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? செலக்ட் ஸ்டார்டிங் டாக்குமெண்ட். எந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்றதா? செலக்ட் டாக்குமெண்ட் டைப். டாக்குமெண்ட் டைப்பை செலக்ட் பண்றதா? டேட்டா சோர்ஸ் செலக்ட் பண்றதா? டேட்டா மெர்ஜ் பண்றதா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா பார்க்கணும். ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்கணும். யூஸ் பண்ணியும் பார்க்கணும்.
நீங்க வீடியோ கிளாஸ் மட்டும் பார்த்தா பார்த்தாது. அந்த வீடியோ கிளாஸ் ஃபோன்ல வச்சுட்டு கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தா தான் புரியுது. பரவாயில்ல, நான் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. குட். 2 பேரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. டாக்குமெண்ட் டைப் அது லெட்டரா, என்வலோப்பா, இல்ல இமெயிலா? எந்த டாக்குமெண்ட் டைப் மெயில் மெத்தட் அதிகமாக யூஸ் பண்றோம்? லேபிள்ஸா, லெட்டர்ஸா, என்வலப்ஸா, டைரக்டரியா? லேபிள் ஒரு டாக்குமெண்ட் டைப் தான், லெட்டர் ஒரு டாக்குமெண்ட் டைப் தான், என்வலப் ஒரு டாக்குமெண்ட் டைப் தான், டைரக்டரியும் டாக்குமெண்ட் டைப் தான். 5 பேரும் பர்ஃபெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஸோ சபானா இஸ் பேக் இன் த கேம். ஓகே, ஆல் த பெஸ்ட். டேட்டா சோர்ஸ் கேன் பி கிரியேட்டட் யூசிங். டேட்டா சோர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் சொன்னா, பெயிண்ட் யூஸ் பண்ணியா, வேர்டு டேபிள் ஆர் மெயில் மெர்ஜ் ஹெல்பர். ஒரு டேபிள் இருக்கும், பவர் பாயிண்டா, பிடிஎஃப் ஃபைலா? எவ்வளோ வேகமாக ஆன்சர் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறும். ஆனால் கரெக்டாகவும் இருக்கணும். 3 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. சூப்பர், நல்லா ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கீங்க. கரெக்டாக 1 நிமிஷம் தான் டீச் பண்ணேன், 1 நிமிஷம் கூட இருக்காது. அந்த வேர்ட்லயே டேபிள் காமிச்சேன், அதான் அந்த வேர்டு டேபிள்மாங்க, இல்லை மெயில் மெர்ஜ் ஹெல்பருமாங்க. அதுலேயே நீங்க என்ன பண்ணலாம், நீங்க டேட்டாவை நீங்க கிரியேட் பண்ணலாம். 2 பேர் என்ன பண்றீங்கன்னா பிடிஎஃப்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா? ஸோ ஷெரீன் ஃபாத்திமா இஸ் பேக் இன் த கேம். நல்லா டஃப் ஃபைட் கொடுக்குறீங்க எல்லாருமே. டேட்டா சோர்ஸ் ஃபைல்ஸ் இன் மெயில் மெர்ஜ் எப்படி சேவ் பண்ணுது? டாட் டிஎக்ஸ்டியா, டாட் டாக் எக்ஸா, டாட் எம்டிபியா, டாட் பிபிடி எக்ஸா? இதையே நான் சொன்னேன், ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கிளாஸை கவனிக்கணும், தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த டேட்டா டேபிள், வேர்டு டேபிள் இருக்கா இல்லையா, அதுதான் அப்படி சேவ் ஆகும். கரெக்டா எல்லாருமே நல்லா கவனிச்சிருக்கீங்க. உண்மையிலே நான் கண்டிப்பா நான் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் நானு. சாரி சாரி, நிறைய பேர் டாக் எக்ஸ்னு தப்பா புரிஞ்சிருக்கீங்க. எம்டிபி. யார் கரெக்ட் ஆன்சர்னு பார்ப்போமா? யாருன்னு தெரியல, மேபி முஸ்ஃபிரா கூட இருக்கலாம். Which program can be used to prepare a data source for mail merge? எந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி டேட்டா சோர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம்? எக்ஸலா, போட்டோஷாப்பா, ஆக்சஸா, பெயிண்டா? கரெக்டா ஆன்சர் பண்ணணும், வேகமா ஆன்சர் பண்ணணும். இந்த கக்கூத்துல என்ன பிளஸ்ன்னு சொன்னா, நீங்க கரெக்டா மட்டும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளவு வேகமா உங்க பிரெயின் சிந்திக்குது, எப்படி மெமரி நீங்க ஈஸியா ரீகலெக்ட் பண்றீங்க, அதை கூட நம்ம செக் பண்ண முடியும். இப்ப 4 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தாலும், கடைசியா 5வது ஆளு 4 பேர் தப்பா ஆன்சர் பண்ணியிருந்து கடைசியா ஆன்சர் பண்றவங்க கரெக்ட் ஆன்சர் பண்ண அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க. ஆனா இதுல எல்லாத்துக்குமே தெளிவா தெரியுது, எக்ஸல்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் டேட்டா சோர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். எக்ஸல்னா உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, கட்டமா இருக்கும். ஸோ எல்லாருமே நல்லா நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். இதை யாரையுமே நம்ம குறைச்சு மதிப்பிட முடியல. எல்லாமே சூப்பரா நீங்க ஆன்சர் பண்றீங்க. மெயில் மெர்ஜில் ஒரு ஃபீல்டு இன்சர்ட் பண்ணணும், ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணணும். சிட்டி. இதுக்கு என்ன பண்ணணும்? சிட்டிங்கிற பேரை மேனுவலா என்டர் பண்ணணுமா, வேர்டு என்ன பண்ணோம், டேட்டா சோர்ஸ்ல இருந்து சிட்டியோட நேம் எடுத்துக்குமா, இல்ல சிட்டி நேம் வந்து ஹெடர்ல இந்த டைட்டில்ல நம்ம பிரிண்ட் பண்ணணுமா, இல்ல எதுவுமே இல்லையா? இதுல எது ஆப்ஷன்? ஸோ நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, இந்த கஹூத்தோடைய கேம் நம்ம ஏன் சூஸ் பண்றோம் ஐஎல்எம் ஓபன் ஸ்கூல்ல?
நீங்க எந்த அளவுக்கு கிளாஸை கவனிக்கிறீங்க, எந்த அளவுக்கு படிக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்க பிரெயின் வேலை செய்யுது அப்படிங்கிறத கஹூத் தெளிவா படம் முடிச்சு காமிச்சிடும். உங்களுக்கு நல்லா ஆர்வம் மூட்டும். பாருங்க, டேட்டா சோர்ஸ்ல இருந்து வேறே என்ன பண்ணோம், சிட்டி நேம் இன்சர்ட் பண்ணோம். ஆனா நீங்க மேனுவலா என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க சரியா கவனிக்கிற போல திரும்ப இந்த வீடியோ பாருங்க. சிட்டி நேம் வந்து பிரிண்ட் ஆகாது. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், வேர்டை இன்சர்ட் பண்ணிடும். ஓகே, குட். மெயில் மெர்ஜ் விசார்ட்ல எத்தனை ஸ்டெப் இருக்கு? 3, 4, 5, 6? ரொம்ப கஷ்டமான கேள்வி அது. ஏன்னா நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணல. மொத்தம் 6 ஸ்டெப் இருக்கு. இதே நான் சொன்னேன். இந்த கொஸ்டினை செட் பண்ணதுனால தான், அதனால தான் 6 ஸ்டெப் இருக்குன்னு சொன்னேன். உங்களுக்கு அந்த விசார்ட்லயே உங்களுக்கு கீழே பார்த்து தெரிஞ்சிருக்கும். யாருமே சரியா கவனிக்கல போல. சரி, பரவாயில்ல. ஸோ சேம் பாயிண்ட்ஸ். மெயில் மெர்ஜ்ல ஃபைனல் ஸ்டெப் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ், பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸ், சென்ட் இமெயில் மெசேஜ், இல்ல எல்லாமே ஃபைனல் ஸ்டெப்பா? ஓகே, 2 பேரு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆல் த அபோவ். அதாவது இந்த 3 ஆப்ஷனுமே இருக்கு. அதாவது இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் ஆப்ஷன் தான் இருக்கு. பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸும் நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். இமெயில் அனுப்புறதா இமெயில் அனுப்பிச்சுக்கலாம். நமக்கு டாக்குமெண்டா வேணும்னா டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் பண்றதா இருந்தா பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்ல இமெயில் அனுப்பணும், டேரக்டா வேர்ட்ல இருந்து இமெயில் அனுப்பா இமெயில் அனுப்பிச்சுக்கலாம். இந்த 3மே லாஸ்ட் ஸ்டெப் தான். இந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குட். ரிஃபா ஃபாத்திமா, குட். நீங்களும் நல்லா டஃப் ஃபைட் கொடுக்குறீங்க. எந்த ஃபீச்சர் வந்து மெர்ஜில் டாக்குமெண்ட்ல பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கலாம்? இன்சல்ட் ஃபீடா, ப்ரிவியூ ரிசல்ட்ஸா, சேவ் அஸ்ஸா, அல்லது மெயில் மர்ஜ் ஹெல்ப்பரா? இதெல்லாம் நீங்க படிச்சு புரிய வேண்டிய விஷயம் இல்ல. ப்ராக்டிஸ். கம்ப்யூட்டரை நீங்க வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். கம்ப்யூட்டர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்க வீட்டுக்கு ஒரு கணக்கு பார்க்குறீங்க, எக்ஸல் யூஸ் பண்ணலாம். உங்க பையனுக்கு சொல்லித் தரீங்க, நோட்ஸ் எழுதுறீங்க, எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணலாம். இல்ல உங்க பையனுக்கு வந்து இஸ்லாமிக்கலா ஏதாவது சொல்லித் தரீங்க, நல்லா பவர் பாயிண்ட்ல ஸ்லைட் ஷோ மாதிரி போட்டு சொல்லித் தரலாம். ஸோ கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணி பழகுங்க. 3 பேர் கிட்ட ஆன்சர் பண்ணிருக்கீங்க ப்ரிவியூ ரிசல்ட்ஸ்னு. இன்னும் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும், சரிங்களா? ஸோ ரிஃபா ஃபாத்திமா, நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறீங்க. குட். மெயிலிங் லேபிள்ஸ் கேன் பி கிரியேட்டட் யூசிங் envelopes tab, labels option under start mail merge. அப்புறம் வேற என்ன இருக்கு? ஃபார்மேட் tab, இன்செர்ட் மெனு. இந்த 4ல அந்த லேபிளை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம்? இப்போ நீங்க வந்து கடிதம் அனுப்புறீங்கன்னு வைங்களேன், நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறீங்களா இல்லையா, பேர் அட்ரஸ்லாம், அதை ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கிரியேட் பண்ண தேவையில்ல. இது எப்படி கிரியேட் பண்ண போறீங்க? எந்த என்வலப்ஸ்னு ஒரு டேப் இருக்கா, ஃபார்மேட்னு ஒரு டேப் இருக்கா, இல்ல லேபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸ்டார்ட் மெயில் வெர்ச் கீழே, இல்ல இன்சர்ட்னு ஒரு மெனு இருக்கா? இது எது கரெக்டான ஆன்சர்? ஸோ நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்றீங்க. அதை மாத்திக்கங்க, பிரச்சனை இல்லை.
ரிஃபா ஃபாத்திமா, யூ ஆர் பேக் இன் த கேம். ஸோ நீங்க வந்து இமெயில் அனுப்பணும் மெஜூர் டாக்குமெண்ட்டை. உங்க கம்ப்யூட்டர்ல கண்டிப்பா என்ன இருக்கணும்? 2010 உள்ள வருஷன்ல உள்ள வேர்டு இருக்கணுமா? இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணுமா? சிடி டிரைவ் இருக்கணுமா? இல்ல பிரிண்டரோட டிரைவர் இருக்கணுமா? எது இருக்கணும்? இந்த நாள்ல எது ஒன்று இருந்தா நீங்க மெயில் அனுப்பலாம். சூப்பர், ரொம்ப ஈஸியான கேள்விதான். காமர்ஸ் இருந்தாலும் இது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸ்ரீன் ஃபாத்திமா ஆல்சோ பேக் இன் த கேம். மெயில் மெர்ஜ் கேன் கிரியேட் லேபிள்ஸ் அண்ட் envelopes, மியூசிக் ஃபைல்ஸ், ஸ்கிரீன் சேவர்ஸ், கிராஃப். மெயில் மெர்ஜ் எதை கிரியேட் பண்ணும்? ஓகே, குட். எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. லேபிளையும் கிரியேட் பண்ணோம், envelope கிரியேட் பண்ணோம். மெயில் மெர்ஜுங்கிறது எம்எஸ் வேர்டுங்க. அதுல வந்து மியூசிக் ஃபைல்ஸும் கிரியேட் பண்ண முடியாது, ஸ்கிரீன் சேவர் கிரியேட் பண்ண முடியாது, கிராஃப் கிரியேட் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் வேற வேற அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ சபானா அண்ட் சிரின் ஃபாத்திமா, உங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்கு. ஈவன் ரிஃபா ஃபாத்திமா இஸ் நாட் கிவிங் அப் த கேம். ஈவன் ஹிதா இஸ் ஆல்சோ இன் த கேம். ரொம்ப ஒரு டஃப் ஃபைட் இருக்கு. இது ரொம்ப ஆரோக்கியமான கேமா இருக்கு. பட் ஸ்டில் லாஸ்ட் மினிட்ல கூட எதுவும் மாறலாம். ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க. எந்த ஃபைல்ல வேரியபிள் இன்ஃபர்மேஷன் மெயில் மெஜர் இருக்கு? வேரியபிள்னா மாறக்கூடிய இன்ஃபர்மேஷன். மெயின் டாக்குமெண்டா, டேட்டா சோர்ஸா, மெர்ஜ் டாக்குமெண்டா, டெம்ப்ளேட்டா? ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஆனா சீக்கிரமா பண்ணிருங்க. சீக்கிரமா பண்றேன்னு சொல்லிட்டு தப்பா பண்ணிடுங்க. சூப்பர், எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. பாருங்க, உங்க பிரெயின் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கு. ஸோ நிறைய பேர் நல்லா கவனிக்கிறீங்க. பரவாயில்ல. ஓ ஹிதாயா, யூ ஆர் பேக் இன் த கேம். ஓகேவா? நீங்க யாருமே, யார் வேணாலும் ஃபர்ஸ்ட் வரலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்ப வேணா கேம் மாறலாம். ஓகேவா? கடைசி கொஸ்டின், யாருக்கு வேணா கேம் இருக்கலாம். ஸோ யாரையுமே நீங்க வந்து உங்க கேம்ல முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. யார் வேணா ஃபர்ஸ்ட் வரலாம். ரொம்ப ரொம்ப கவனமான கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின். எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ? எது வந்து உண்மையான ஸ்டேட்மெண்ட்? பிடிஎஃப் ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா சோர்ஸ் நம்ம உருவாக்க முடியாது. இது ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்டா? மெயில் மெர்ஜ் வந்து என்வலோப்பை பிரிண்ட் பண்ணாது. மெயில் மெர்ஜ் வந்து இமெயில் அனுப்பாது. மெயில் மெர்ஜ் வந்து ரிசல்ட்டை ப்ரிவியூ பார்க்க முடியாது. இதுல எது உண்மையான ஸ்டேட்மெண்ட்? ரொம்ப கவனமா இருங்க, ஆனா வேகமா இருங்க. வேகத்திலையும் வேகம் ரொம்ப முக்கியம். ரெண்டுல ஒண்ணு மிஸ் ஆனாலும் கஹூத் உங்களுக்கு காலி தான். கஹூத்தை பத்தி சிம்பிளா சொல்றதா இருந்தாலும் வேகம் அண்ட் விவேகம் ரெண்டுமே சேர்ந்ததுதான் கஹூத். எல்லாருமே தூங்கிட்டு இருக்க டயத்துல உங்க பிரெயின் எவ்வளவு ஆக்டிவா இருக்கு பாத்தீங்களா? எல்லாருமே தூங்கிட்டு இருக்க டயத்துல உங்க பிரெயின் ஆக்டிவா இருக்குன்னா, நீங்க காலையில படிச்சீங்கன்னா எவ்வளவு ஆக்டிவா இருக்கும்? அதனால நீங்க யோசிச்சு பார்க்கணும். காலையில எல்லாம் படிக்கணும். வா, காலையில தூங்கக்கூடாது. ரொம்ப ஏர்லி மார்னிங் தான். கடைசி ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணாம இருக்கீங்க. ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது போயிடலாம்.
லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். உங்களுக்கு மொத்தம் 14 செகண்ட்ஸ் தான் இருக்கு. 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. டைம்ஸ் அப். யார் யார் அந்த பொண்ணு ஆன்சர் பண்ணலன்னு தெரியல. சரி பரவாயில்ல, எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. யாரு ஃபர்ஸ்ட்? சபானா இஸ் தேர்ட். ஷீன் ஃபாத்திமா இஸ் செகண்ட். முஸ்ஃபிரா இஸ் ஃபர்ஸ்ட்.